இன்று ஜெம் ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர் பழனிவேல் உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு மருத்துவர். தென் இந்தியாவிலேயே முதல் முறையாக 1991ஆம் ஆண்டிலேயே ஒரு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மூலமா சர்ஜரி பண்ணியிருக்காரு. நான் மருத்துவம் படிக்கிறப்பவே அவரை பார்த்து வியந்திருக்கேன். அவர் இப்போ ஒரு டெக்னோ சர்ஜ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ், மருத்துவத்துறையில் டெக்னாலஜி எந்த அளவுக்கு பல புதிய விஷயங்கள் பண்ண முடியும், மருத்துவ பயனாளிகளுக்கு மருத்துவமனைக்கு அவங்க அட்மிட் ஆகியிருக்கிற நாட்கள் குறைத்து, அந்த வலியை குறைத்து விரைவில் அவங்க போய் அவங்க பணியை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி டெக்னாலஜி பல புதிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த முக்கிய நோக்கம் என்னன்னா, அரசு எங்களை பொறுத்த வரைக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய நோக்கம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவை அரசு மருத்துவமனையில் கிடைக்கணும். அதற்கு என்னென்ன புதிய டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்து அரசு மருத்துவமனையிலும் கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கம்தான். நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு திட்டம் இருக்கு உலகெங்கும். இப்ப இன்னைக்கு ஒரு பழனிவேல் சார் இங்க கோயம்புத்தூர்ல இருக்காரு. அதே மாதிரி பழைய நிறைய டாக்டர் மருத்துவர்கள் நம்ம தமிழக அரசு மருத்துவ கல்லூரியில் படிச்சுட்டு இப்போ அமெரிக்கா, யூரோப் மற்றும் பல நாடுகளில் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு மாநாடு, எப்படி உலக தமிழ் மாநாடு மாதிரி ஒரு உலக தமிழ் மருத்துவர் மாநாடு அப்படி நடத்தலாங்கிற ஒரு திட்டம் இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் கலந்து பேசி இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து அது நடத்துறதுக்கான வழியை நாங்கள் செய்வோம். சரி, அதான் இதோட அதே மாதிரி நீங்க கேட்டீங்க, மெடிக்கல் சிட்டியும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு திட்டம் இருக்கு. எப்படி இங்க இருக்கு, அதனால நிறைய வேலை வாய்ப்புகள் வரும். நம்ம தமிழகம் ஒரு ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம். அது குறிப்பா சென்னையில் ஒரு ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்ல வரும். அங்கும் அரசு மருத்துவத்துறைக்கும் அதன் மூலம் வருமானம் எந்த அளவுக்கு பெருக்க முடியும் என்பதையும் நாங்கள் ஆராய்ச்சிட்டு இருக்கோம். நன்றி. மருத்துவர் தட்டுப்பாடு வந்து தமிழகத்தில் மருத்துவர்கள் தட்டுப்பாடு, அதே மாதிரி நர்சஸ் எல்லாமே இன்னும் அதிக உள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ கூடிய விரைவில் அதை பற்றி நாங்கள் ஃபில் பண்ற எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்கோ அது கூடிய விரைவில் அது நிரப்பப்படும். தற்கொலை பண்ணிட்டாங்க. அந்த விஷயத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நீட் தேர்வு சார், இது பிரைவேட் ஃபங்க்ஷனுங்க சார். சாரி, தேங்க்யூ. இது வந்து நம்ம பிரைவேட் ஃபங்க்ஷனுங்க. நீங்க சார் வந்து நீங்க ஆபீஸ்ல பாத்துக்கோங்க. இது மட்டும் வேணா நான் சொல்லிக்கிட்டு கேட்டதுனால சொல்றேன். நீட்னால எவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு அறிஞ்சுதான் நாங்க தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து அதை எதிர்த்துட்டு இருக்கோம். நீட் இருக்கக்கூடாது. நீட் மாநில உரிமைகளுக்கு எதிரானது, கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிரானது தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பா இந்த நேரத்தில் இந்த வருடம் ஒரு தடவை அந்த நீட் தேர்வு வச்சு அது கேன்சல் ஆகி திரும்பவும் வைக்கிறப்ப எவ்வளவு மன உளைச்சல் ஒரு அனைத்து மாணவர்களுக்கு இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியுது. இருந்தாலும் மாணவர்கள் இது மாதிரி ஒரு தவறான முடிவை எடுக்கக்கூடாது என்பதுதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவரும் ரொம்ப மனம் வருத்தப்பட்டு பதிவு பண்ணாரு. மாணவர்கள் இதன் மூலம் நான் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்றால், மாணவர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களும் அவர்களுக்கு இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி மன உளைச்சல், இந்த நீட் மட்டும் இல்ல, வேறு எந்தவித ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க, இல்ல தனிப்பட்ட காரணங்களுக்காக உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கு, மாணவர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் இருந்தாலும் எப்படி 108 மாதிரி எப்படி ஒரு அரசு அவசர சிகிச்சைக்காக இருக்கோ அதே மாதிரி 104 அப்படிங்கிற ஒரு உதவி மையம் இங்க செயல்பட்டு இருக்கு. நீங்க தயவு செய்து மக்கள் அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் குறிப்பா உங்களுக்கு எந்த சின்ன அச்சம் இருந்தாலும் சரி, சின்ன ஒரு மன உளைச்சல் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த சேவையை பயன்படுத்தி, இங்க ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்ட்லாம் இருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு பிரச்சனையை வேற மாதிரி பார்ப்போம், இன்னொரு மருத்துவர்கள் ஸ்பெஷலிஸ்ட் அதே பிரச்சனையை வேற மாதிரி பார்க்கலாம். வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கறப்ப அந்த பிரச்சனைக்கு எளிதில் தீர்வு கிடைக்கும். தயவு செய்து மாணவர்கள் இந்த மாதிரி தவறான முடிவை எடுக்க வேண்டாம் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.